அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காப்பதற்கு மறையளித்த மன்னவனுக்கே மாபெரும் புகழனைத்தும். அல்லாஹுடைய பெரும் கிருபையினாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துஆ பரக்கத்தினாலும் கடந்த சில ஆண்டுகளாக நிறைய அல்லாஹுடைய வசனங்களின் பொருட்களையும் மற்றும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களையும் நபிமார்களுடைய பயான்களையும் மற்றும் பல விதமான தலைப்புகளில் பயான்களையும் தந்திருக்கின்றேன். தாங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து லைக் செய்து ஆதரவு தந்த அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தருள்வானாக. அல்லாஹு தாலா உங்கள் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் மனநலத்தையும் தந்தருள்வானாக. ஹதீஸ்களின்படி நடந்து கேட்டு மற்றவர்களுக்கும் பகிரக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான்கள் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அதற்குரிய நட்கூலியை அல்லாஹ் தந்தருள்வானாக. மேலும் தங்களுடைய ஆதரவை எதிர்பார்த்து பயான்கள் தருகிறேன். அனைத்து ஹதீஸ்களையும் கவனமாக கேட்டு அமல்களில் கொண்டு வாருங்கள். மறுமையில் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஆமீன். இன்ஷா அல்லாஹ். இன்றைய பயானில் சூரத்துல் பக்கராவின் 275வது வசனம் முதல் 281வது வசனம் வரை உள்ள ஆயத்துக்களுடைய பொருளையும் மற்றும் தப்சீர் அதனுடைய விளக்கத்தையும் பார்க்கலாம். இந்த வசனங்களில் அல்லாஹு தாலா ரிஃபா வட்டி என்றால் என்ன, வட்டி ஏன் விளக்கப்பட்டது, கடன் பற்றியும் அல்லாஹ் சொல்லியிருக்கின்றான். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஹதீஸ்கள் நிறைய இருக்கின்றன, விபரமாக உள்ளது. பொறுமையாகவும் கவனமாகவும் முழு பயானையும் கேட்டு பயனடையுங்கள். மற்றவர்களுக்கும் பகிர்ந்து அல்லாஹ் தாலாவிடத்தில் நட்கூலியை பெற்றுக்கொள்ளுங்கள். இரண்டாவது சூராவின் 275, 76, 77 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் தாலா கூறியிருக்கின்றான். இரண்டாவது சூராவின் 275வது வசனத்தில், வட்டி வாங்கி தின்பவர்கள் ஷைத்தான் பிடித்து பித்தம் கொண்டவர்கள் எழும்புவதைப் போலன்றி வேறு விதமாக மறுமையில் எழுப்பப்பட மாட்டார்கள். காரணமாவது, வட்டியைப் போலவே நிச்சயமாக வணிகமும் இருக்க அல்லாஹ் வணிகத்தை ஆகுமாக்கி வைத்து வட்டியை ஏன் தடுத்து விட்டான் என்று அவர்கள் பரிகாசமாக கூறியதுதான். வட்டி வாங்கக்கூடாது என்று அல்லாஹ்விடமிருந்து வந்த அறிவுரைப்படி யாராவது உங்களில் அதை விட்டு விலகி கொண்டால் அதற்கு முன் அவர் வாங்கி சென்று போனது அவருக்குரியதே. இதற்கு முன் வட்டி வாங்கிய அவருடைய விஷயம் அல்லாஹ்விடம் இருக்கின்றது. அல்லாஹுடைய உத்தரவு வந்த பிறகு வட்டியை விட்டுவிட்டதினால் அல்லாஹ் அவரை மன்னித்து விடலாம். தவிர இந்த உத்தரவு கிடைத்த பிறகு எவரேனும் பிறகும் வட்டியின் பக்கம் திரும்பினால் அவர்கள் நரகவாசிகளே, அதில் அவர்கள் என்றென்றும் தங்கிவிடுவார்கள். நவுதுபில்லாஹி மின்ஹா. அல்லாஹ் நம் அனைவரையும் வட்டி வாங்குவதை விட்டும் சாப்பிடுவதை விட்டும் காப்பாற்றுவானாக. ஆமீன். இரண்டாவது சூராவின் 276வது வசனத்தில் அல்லாஹ் வட்டியை அழித்து தர்மங்களை வளர்க்கின்றான். மேலும் தன் கட்டளையை நிராகரித்து கொண்டே இருக்கக்கூடிய பாவிகள் அனைவரையும் அல்லாஹ் நேசிப்பதில்லை. இரண்டாவது சூராவின் 277வது வசனத்தில், எவர்கள் நம்பிக்கை கொண்டு நற்செயல்கள் செய்து தொழுகையை கடைப்பிடித்து மார்க்க வரியையும் ஜக்காத்தையும் கொடுத்து வருகின்றார்களோ அவர்களுக்குரிய கூலி அல்லாஹ்விடம் அவர்களுக்கு உண்டு. அவர்களுக்கு மறுமையில் எந்த பயமும் இல்லை, அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். இதற்கு முன்பு சொன்ன பயானில் தர்மத்தினுடைய சிறப்புகளையும் அதன் விதிமுறைகளையும் விவரித்து கூறிய அல்லாஹ் தாலா இங்கே தவறான வழிகளில் பொருளீட்டுவதை, குறிப்பாக வட்டி தொழில் மூலம் பணம் சம்பாதிப்பதை கடுமையாக கண்டிக்கின்றான். இந்த ருக்குவில் மொத்தம் 6 வசனங்களில் வட்டி தொழில் புரிபவர்கள் பற்றியே பேசப்படுகின்றது. சமூக பொருளாதாரம் சீர்குலைந்து சுகவீனம் அடைய வட்டி காரணமாக இருக்கின்றது. ஏழைகளுடைய கண்ணீரை தர்மம் துடைக்கின்ற அதே நேரத்தில் வட்டி அவர்களை மேலும் அழ வைக்கின்றது. எனவே தர்மத்தை பாராட்டி பேசிய பிறகு வட்டியை கண்டித்து பேசுவது மிகவும் பொருத்தமானதாகும். அறியாமை காலத்திலும் இஸ்லாத்தின் தொடக்க காலத்திலும் வட்டியும் வியாபாரமும் சமமான தொழில்களாக கருதப்பட்டு வந்தன. ஒருபடி மேலே சென்று வணிகத்தை விட வட்டியே சிறந்த தொழில் என்று அவர்கள் கருதி வந்தார்கள். இதனாலேயே வட்டியானது வணிகத்தை போன்ற ஒரு தொழில் என்று கூறாமல் வணிகம் என்பதே வட்டியை போன்றதுதானே என்று அவர்கள் கூறி வந்தார்கள்.
ஆனால் புனித இஸ்லாம் வணிகம் வேறு வட்டி வேறு என்று வித்தியாசப்படுத்தி வணிகத்தை அனுமதித்தது. நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்திலும் வட்டி விலக்கப்பட்டிருந்ததாக திருக்குர்ஆன் கூறுகிறது. 4வது சூராவின் 121வது வசனத்தில் பார்க்கவும். ரிஃபா வட்டி என்றால் என்ன? திருக்குர்ஆன் வட்டி என்பதை குறிக்க ரிஃபா என்ற சொல்லை பல இடங்களில் பயன்படுத்தியுள்ளது. இந்த சொல்லுக்கு அதிகம் அல்லது வளர்ச்சி என்பது சொற்பொருளாகும். மக்களுடைய வழக்கில் மூலதானம் வளர்ச்சி வளர்வதை இந்த சொல் குறிக்கும். நூல் ராகிப். முன்பு குறிப்பிட்டபடி அரபுகளிடையே அறியாமை காலத்திலும் பிறகு இஸ்லாத்தின் தொடக்கத்திலும் வட்டியை பிரபலம் அடைந்திருந்தது. எனவே ரிஃபா என்பதன் பொருளை அவர்கள் அறிந்தவர்களாக இருந்திருக்க முடியாது. அன்று அரபுகளின் புழக்கத்தில் இருந்த ரிஃபா வட்டி என்ன என்பதை பற்றி விரிவுரையாளர்கள் தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஒரு குறிப்பிட்ட காலத்தவணையை நிர்ணயித்து கடன் கொடுப்பார்கள். அந்த தவணைக்குள் கடனை திருப்பி செலுத்துவதும் பொழுது அசலோடு இவ்வளவு பணம் கூடுதலாக தர வேண்டும் என்று முடிவு செய்து கொள்வார்கள். அதன்படி நிறைவேற்றிவிட்டால் கடன் பிரச்சனை ஒழிந்துவிடும். அவ்வாறு குறித்த காலத்தில் நிறைவேற்ற தவறினால் கெடுவை நீட்டிப்பார்கள். ஆனால் அதற்காக கூடுதலாக ஒரு தொகை செலுத்த வேண்டும், அதாவது வட்டி அதிகமாகும். இதுவே அவர்களிடையே இருந்து வந்த வட்டி முறையாகும். திருக்குர்ஆன் இதற்கு தடை விதித்தது. தஃப்சீர் இப்னு ஜரீர், ஃபஹ்ருல் முஹீத், இப்னு கதீர், கபீர், ரூஹுல் மஆனி. இமாம் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது விரிவுரையில் கூறும்பொழுது வட்டி 2 வகையாக உள்ளது. விற்பனை மற்றும் கொள்முதல் தொடர்பானது முதலாவது. இரண்டாவது அரபுகளின் வழக்கில் இருந்த வகை, அதாவது ஒரு குறிப்பிட்ட கால தவணையை நிர்ணயித்து பணம் தருவார்கள். ஒவ்வொரு மாதமும் வட்டியை வசூல் செய்து கொள்வார்கள். தவணைக்குள் கடனை திருப்பி செலுத்தாவிட்டால் தவணையை இன்னும் அதிகமாக்கிக் கொள்வார்கள். அதற்கேற்ப வட்டியின் அளவும் உயரும். இதுவே அறியாமை காலத்தில் இருந்தது. இதனையே குர்ஆன் விளக்கிவிட்டது. இதன்றி வட்டி என்பது காலத்திற்கேற்ப புதிய புதிய வடிவங்களில் உருவாகலாம். மேற்சொன்ன அமைப்பில் காணப்படும் அளவுகோலை கொண்டு வட்டியா இல்லையா என்பதை நிர்ணயம் செய்து கொள்ளலாம். பஹரமின்றி பலன் பெறுவது, இதுவே அந்த அளவுகோலாகும். நாட்பெரும் இமாம்கள் இந்த அளவுகோலை பயன்படுத்தி வட்டியின் வகைகளில் விவரித்திருக்கின்றார்கள். வட்டி ஏன் விலக்கப்பட்டது? வட்டி தொழில் அதை செய்வோருக்கு பலன்களை அளிக்கலாம். அதுவும் தனிப்பட்ட நபருக்கு கிடைக்கக்கூடிய தற்காலிகமான பலன்களே. ஆனால் அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு பேரிழப்பாகும். வட்டியினால் விளையும் நன்மைகளை விட தீமைகளே அதிகம். எனவே மது, சூதாட்டம் ஆகிய போன்று வட்டியும் விலக்கப்பட்டது. உழைக்காமல் வியர்வை சிந்தாமலும் பணம் சம்பாதிப்பதற்குரிய வழியே வட்டியாகும். கடன் என்பது ஒரு உதவி. அந்த உதவியை செய்துவிட்டு அதற்காக பணம் பறிப்பது மனிதாபிமானத்திற்கே விரோதமாகும். ஏழை மகன் வேறு வழியின்றி கடன் வாங்குகின்றான். வாங்கிய கடனையே திருப்பி செலுத்த முடியாமல் அவன் அவதிப்படும் நிலையில் வட்டி ஒரு பக்கம் ஏறிக்கொண்டே செல்லும். நாளெல்லாம் பாடுபட்டு கஷ்டப்பட்டு உழைத்து வட்டியை அவன் கட்ட அங்கே பணம் கொடுத்தவன் உடலை அலட்டிக் கொள்ளாமல் பணம் சேர்த்து கொண்டிருப்பான். இப்படி ஏழைகளின் வியர்வையை அல்ல, உதிரத்தையே உறிஞ்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் வட்டியாகும். இந்த தொழிலில் ஈடுபடுபவர்களுக்கு இரக்கம் என்பதே இருக்காது. வட்டிக்கு வாங்கியவன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் இவர்களுடைய குறியெல்லாம் வட்டியை வசூலிப்பதிலேயே இருக்கும். எனவே பலாத்காரத்தை பயன்படுத்தி சில நேரங்களில் வன்முறைகளிலும் இறங்கி பணத்தை வசூல் செய்து விடுவார்கள். பணமே கிடைக்காத பொழுது கையில் அகப்பட்ட பொருட்களை பறித்து சென்று விடுவார்கள். ஏழையின் குடிசையில் சின்னம் சீரார்களுக்கு உலையில் போடப்பட்ட அரிசியை கூட கொட்டி கொண்டு வந்துவிடக்கூடிய அளவுக்கு இவர்கள் ஈவு இரக்கமில்லாதவர்களாக மாறிவிடுகிறார்கள். கடனாளி வட்டி கட்டவே வேறு ஒருவனிடம் வட்டிக்கு வாங்க வேண்டிய அவல நிலைக்கு தள்ளப்படுகின்றான். இப்படி ஏழைகளை கசக்கி பிழிந்து பணம் சேர்க்கும் தொழில் வட்டியாகும். இது தனி மனிதனிடமிருந்து தேசிய மட்டம் வரை பரவி கிடக்கும் அவலமாகும். பணக்கார நாடுகளிலும் கடனுதவி பெறும் ஏழை நாடுகள் வட்டி கட்டவே முடியாமல் மூச்சு திணறுகின்றன. வட்டியையாவது கட்டிவிடலாம், இல்லையேல் மேற்கொண்டு கடன் கிடைக்காது என்ற பயத்தில் நாட்டின் வளங்களையே விற்பனை செய்யக்கூடிய மிக மோசமான நிலைக்கு ஏழை நாடுகள் ஆளாகின்றன. இதனால் பணக்கார நாடுகளுடைய அடிமைகளாக ஏழை நாடுகள் இயங்க வேண்டிய பரிதாபம் ஏற்பட்டுள்ளது. இத்தனை பெரும் கேடுகளை தன்னக தேவை கொண்ட வட்டி இன்று பொருளாதார வளர்ச்சியின் ஒரு இன்றியமையாத அம்சமாக சித்தரிக்கப்படுகிறது. வட்டி முறையிலேயே பொருளாதார வளர்ச்சியே அருகிவிடும் என்ற பிரமை உருவாக்கப்பட்டுள்ளது.
பணக்கார மேலை நாடுகள் உருவாக்கிவிட்ட இந்த பொய் தோற்றத்தை மற்றவர்களும் உண்மை என நம்பி செயல்பட்டு வருகின்றார்கள். ஏழை மகனும் ஏழை குடும்பமும் ஏழை நாடுகளும் சுரண்டப்படுவதையும் சிலர் வாழ பலர் வாடும் நிலையையும் எண்ணி பார்த்தால் வட்டியின் கோரமான கொடுமைகள் நன்றாக புரியும். வட்டியை புசிக்கின்றவர்கள் ஷைத்தானுடைய தீண்டுதலினால் பைத்தியம் பிடித்தவன் போல அன்றி வேறு முறையில் எழுப்பப்பட மாட்டார்கள். வட்டியை புசிக்கப்படியவர்களுக்கு கடுமையான தண்டனை கிடைக்கும் என்று 275வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். இவர்கள் மறுமை நாளில் தங்களுடைய கபறுகளிலிருந்து எழுந்திருக்கும் பொழுது ஜின்களால் தீண்டப்பட்டு சித்தம் கலங்கியவன் எழுவதைப் போன்று எழுவார்கள் என்று இந்த வசனம் தெரிவிக்கின்றது. அதாவது வட்டியை சாப்பிடுபவர்கள் பைத்தியக்காரர்களாக மூளை கலங்கியவர்களாக கபரிலிருந்து எழுப்பப்படுவார்கள். இதுவே இந்த வசனத்தின் பொருளாகும் என்று நபித்தோழர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூற்றிலிருந்து தெரிய வருகிறது. வட்டியை புசிப்பவர்கள் மறுமை நாளில் மூச்சு திணறிய நிலையில் பைத்தியக்காரர்களாக எழுப்பப்படுவார்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அறிவிப்பவர் இப்னு அபி ஹாத்தம். இந்த தண்டனை அவர்களுடைய குற்றத்திற்கு தகுந்தவாறு அமைந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வட்டி தொழில் புரிவோர் பணத்தின் மீது பேராசை கொண்டு பித்து பிடித்தவர்களைப் போல அலைவார்கள். கடனாளியை கண்டுபிடித்து பணத்தை வசூலிக்கும் வரை அவர்களுக்கு நிம்மதியே இருக்காது. ஏழைகளிடம் இதயமே இல்லாத மன நோயாளிகளைப் போல அல்லது ஷைத்தான் பிடித்தவனைப் போல நடந்து கொள்வார்கள். ஆகவே இது ஒரு இரக்கமற்ற தொழில், இதனை கைவிட்டு விடுங்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். வட்டி தொழிலை கண்டித்து வட்டியை புசிப்பவர்களுக்கு தண்டனையை விலக்கி பல நபிமொழிகள் வந்துள்ளன. 7 பேரழிவுகளிலிருந்து தவிர்ந்து கொள்ளுங்கள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உடனே நபித்தோழர்கள் அவை யாவை என்று கேட்டார்கள். அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொன்னார்கள். முதலாவது அல்லாஹ்விற்கு இணை வைப்பது, இரண்டாவது சூனியம் செய்வது, மூன்றாவது படுகொலை செய்வது, நான்காவது வட்டியை புசிப்பது, ஐந்தாவது அனாதைகளுடைய பொருளை உட்கொள்வது, ஆறாவது அறப்போரின் பொழுது களத்திலிருந்து வெறிண்டு ஓடுவது, ஏழாவது ஒழுக்கமான பெண்கள் மீது அவதூறு சொல்வது. நூல் புகாரி, முஸ்லிம். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் இன்றிரவு ஒரு கனவு கண்டேன். கனவில் 2 பேரை பார்த்தேன். ஒருவர் இரத்த ஆற்றில் நீந்தி கொண்டிருந்தார், மற்றொருவர் கரையில் நிற்கின்றார். அவருக்கு முன்னால் கற்கள் குவிக்கப்பட்டுள்ளன. ஆற்றில் கிடப்பவர் நீந்தி கரையேற முயலும் பொழுது கரையில் நிற்பவர் இவரது வாயில் கற்களை எறிகிறார். இப்படி தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு விளக்கம் கேட்டபொழுது இரத்த ஆற்றில் நீந்துபவர் வட்டியை புசித்தவர் என்றும் தன் வினைக்கான தண்டனையை அவர் அனுபவிக்கிறார் என்றும் எனக்கு கூறப்பட்டது. அறிவிப்பவர் சமூரா பின்த் ஜுந்த் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் புகாரி. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மெஹராஜ் பயணத்தின் பொழுது நரகத்தில் தாங்கள் கண்ட காட்சி ஒன்றை இப்படி விவரிக்கின்றார்கள். சிலரை கண்டேன். அவருடைய வயிறுகளில் வீடுகளைப் போல பெரியதாக இருந்தன. அவற்றில் பாம்புகள் நெளிந்து கொண்டிருந்தன. அவற்றை வெளியிலிருந்து பார்க்க முடிந்தது. இவர்கள் யார் என்று வினவினேன். இவர்கள்தான் வட்டியை புசித்தவர்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் இப்னு மாஜா. அடுத்து இந்த வசனத்தின் இறுதி தொடர்களில் வட்டி விலக்கு சட்டம் வந்த பிறகு இந்த தொழிலை கைவிட்டு விடுங்கள். இந்த சட்டம் விதிக்கப்படுவதற்கு முன்பு எவரும் வட்டி வாங்கியிருந்தால் அதனை வைத்து கொள்ளலாம். இனிமேல் வட்டி வாங்குபவர்கள் நரகவாசிகளே ஆவார்கள் என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இந்த வசனம் அருளப்பட்ட பிறகு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பெரிய தகப்பனார் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு வந்து சேர வேண்டிய வட்டி பாக்கிகளை நீக்கிவிட்டேன் என்று அறிவித்தார்கள். இதைத் தொடர்ந்து நபித்தோழர்களும் அவ்வாறே செய்தார்கள் என்று கூறப்படுகிறது. நூல் இப்னு கதீர். இன்று வட்டி தொழில் செய்யக்கூடிய ஒருவர் அது பாவம் என உணர்ந்து உடனே கைவிட முன்வர வேண்டும். இதுவரை தான் செய்த இந்த பாவத்திற்காக மனம் வருந்தி அல்லாஹு தாலாவிடம் மன்னிப்பு கோர வேண்டும். அத்துடன் முன்பு வாங்கிய வட்டி தொகைகளை உரியவர்களிடம் சேர்த்து விட வேண்டும். யாரிடம் வாங்கினோம் என்பது தெரியாமல் இருந்தால் அந்த பணத்தை ஏழை எளியவர்களுக்கு அளித்து விடுவது நல்லது. அப்படி அளிப்பதால் நன்மை கிடைக்கும் என்று எண்ணக்கூடாது. அல்லாஹ் வட்டிக்கு அழிவையும் தான தர்மத்திற்கு வளர்ச்சியையும் கொடுக்கின்றான். வட்டியும் தர்மமும் 2 துருவங்கள் என்று கூறலாம். இந்த இரண்டின் தன்மைகளும் ஒன்றுக்கொன்று முரண்பட்டிருப்பதைப் போல அவற்றின் விளைவுகளுக்கிடையேயும் முரண்பாடு உண்டு. தர்மம் செய்யக்கூடிய ஒருவர் பகரம் வாங்காமல் தன்னுடைய பொருளை பிறருக்கு அளிக்கின்றார். ஆனால் வட்டி வாங்கும் ஒருவர் பகரம் எதுவும் இல்லாமல் பிறருடைய பொருளை வாங்குகிறார்.
கொள்கிறார். இதைப்போல இருவருடைய நோக்கங்களும் எதிரும் புதிருமாக அமைகின்றன. தர்மம் வழங்குபவர்கள் அல்லாஹுடைய திருப்தியையும் மறு உலக பேறுகளையும் எதிர்பார்த்து தர்மம் செய்து தன் பொருளை குறைத்து கொள்கின்றார் அல்லது காலி செய்து விடுகிறார். ஆனால் வட்டி வாங்குபவர்கள் தன்னிடமுள்ள பொருளை தவறான முறையில் பெருக்கிக் கொள்ள ஆசிக்கின்றார். எனவே இரண்டின் விளைவுகளும் நேர்மையாகவே இருக்கும். இதுவே இயற்கை. இந்த வசனம் 276வது வசனம் இதை சொல்லி காட்டுகின்றது. வட்டி பணத்தை அல்லது அதன் பரக்கத்தை வளர்ச்சியை அல்லாஹ் அழித்து விடுகின்றான். தர்மம் வழங்குவோருடைய செல்வத்தை அல்லது அதன் பலன்களை அல்லாஹ் வளர்ச்சியடை செய்கின்றான் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறுகிறான். வட்டியின் அழிவும் தர்மத்தின் வளர்ச்சியும் மறு உலகத்தில் தெரியும். தர்மம் செய்தவர்கள் அதன் லாபத்தை செழிப்பான வாழ்க்கையை மறு உலகத்தில் பெற்றுக்கொள்வார்கள். வட்டியை புசித்தவர்களுக்கு மறுமையில் அவர்களது செல்வம் பலனளிக்காது என்பதோடு பெரும் தண்டனையும் வாங்கித் தரும் என்று சிலர் விளக்கமளித்திருக்கின்றார்கள். ஆனால் மற்றவர்களுடைய கருத்து இரண்டின் விளைவுகளும் இந்த உலக வாழ்க்கையிலேயே தெரிந்துவிடும், மறு உலகத்தில் தொடரும் என்பதாகும். வள்ளல்களுடைய செல்வங்கள் மென்மேலும் வளர்ச்சியடைவதை பலருடைய வாழ்க்கையில் சாதாரணமாக காணலாம். வட்டி தொழில் செய்வோருடைய செல்வம் அவர்களது கண் எதிரிலேயே அழியும் அல்லது அவர்களது மக்களுடைய காலத்தில் அழியும். மக்கள் செல்வத்தின் அருமை தெரியாமல் வளர்ந்து ஆளாகின்றார்கள். எனவே தகப்பன் சேர்த்து வைத்த வட்டியை குறுகிய காலத்தில் விரயம் செய்து அழித்து விடுகின்றார்கள். அல்லது வட்டி தொழில் செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக ஆபத்துக்கள் அதிகம். இந்த வகையிலும் அழிவு வரலாம். அல்லது குறைந்தபட்ச வட்டி வாங்குபவர்களுக்கு மக்களிடம் உண்மையான மதிப்பு இருக்காது. இதுவும் ஒரு அழிவாகும். இதே நேரத்தில் தர்மம் செய்பவர்களை மக்கள் மதிக்கின்றார்கள், ஆசை கூறுகிறார்கள், துவா செய்கின்றார்கள். அது வள்ளல்களுக்கு கிடைத்த பெயராகும். ஆக வட்டி ஒரு பேரழிவே, தர்மம் ஒரு பேர் ஆக்கமே. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர்கள் தூய்மையான வருவாயிலிருந்து ஒரு பேரித்தம்பளவும் அளவிற்கு தர்மம் செய்கின்றார்களோ அதனையும் அல்லாஹ் ஏற்கின்றான், மேலும் அதை வளர்ச்சியடைய செய்கின்றான். உங்களில் ஒருவர் தன் குதிரைக்குட்டியை வளர்ப்பதைப் போல பிறகு அதை மலை அளவுக்கு பெரிதாக்கி விடுகின்றான். தூய்மையானதை தவிர அல்லாஹ் ஏற்பதே இல்லை. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வட்டி வளர்ந்தாலும் அதன் முடிவு நஷ்டமே ஆகும். வட்டியை கண்டித்து பேசி வரும் பொழுது இடையே நல்லதொரு வார்த்தைகளை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். 277வது வசனத்தில் இறை நம்பிக்கை, தொழுகை, ஜக்காத் மற்ற நல்ல செயல்கள் உள்ளவர்களுக்கு உரிய பிரதிபலன் கிடைக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். மேலும் இவர்கள்தான் கவலையில்லாத மக்கள், அச்சம் அவர்களுக்கு அனாவசியம் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். 2வது சூராவின் 278 முதல் 281 வரை உள்ள வசனங்களில் அல்லாஹ் கூறுகிறான், நம்பிக்கையாளர்களே, நீங்கள் உண்மையாகவே நம்பிக்கையாளர்களாக இருந்தால் அல்லாஹ்விற்கு பயந்து வட்டியில் இதுவரை வாங்கியது போக மீதம் இருப்பதை வாங்காமல் விட்டுவிடுங்கள். 2வது சூராவின் 279வது வசனத்தில், இப்படி நீங்கள் நடக்காவிட்டால் அல்லாஹுடனும் அவனுடைய தூதருடனும் போர் செய்ய தயாராகிவிடுங்கள். ஆயினும் நீங்கள் வட்டி வாங்கியதை பற்றி மனம் வருந்தி திருந்தி பாவமன்னிப்பு கேட்டால் உங்கள் பொருட்களின் அசல் தொகைகள் உங்களுக்கு உண்டு. எவரும் அதை எடுத்துக்கொண்டு உங்களுக்கு அநியாயம் செய்துவிட முடியாது. அவ்வாறே நீங்களும் வட்டி வாங்கி அநியாயம் செய்தவர்களாக ஆக மாட்டீர்கள். 2வது சூராவின் 280வது வசனத்தில், மேலும் கடன் வாங்கியவன் அதை தவணைப்படி தீர்க்க முடியாமல் அவன் சிரமத்தில் இருந்தால் அவனுக்கு வசதி ஏற்படும் வரை எதிர்பார்த்திருங்கள். மேலும் இதிலுள்ள நன்மைகளை நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அதை அவனுக்கே நீங்கள் தானம் செய்து விடுவது பிறருக்கு தானம் செய்வதை விட உங்களுக்கு மிகவும் நன்மையாகும். 2வது சூராவின் 281வது வசனத்தில், மேலும் ஒரு நாளை பற்றி பயப்படுங்கள். அந்த நாளில் கடன் வாங்கியவர்கள் கொடுத்தவர்கள் ஆக நீங்கள் அனைவரும் அல்லாஹ்விடம் கொண்டு வரப்படுவீர்கள். ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அவை செய்த செயல்களுக்கே முழுமையாக கூலி கொடுக்கப்படும். மேலும் அவர்கள் அநியாயம் செய்யப்பட மாட்டார்கள். இந்த ஆயத்துக்களுடைய விளக்கம். முன் வசனங்களில் கூறப்பட்ட வட்டி தடை சட்டம் பிறப்பிக்கப்படுவதற்கு முன்பு வரை அரபுகளிடையே வட்டி நடைமுறை இருந்து வந்தது. தடை சட்டம் வந்த பிறகு வழக்கப்படி முஸ்லிம்கள் அனைவரும் வட்டி நடவடிக்கைகளை கைவிட்டார்கள். எனினும் ஏற்கனவே கொடுக்கப்பட்ட கடனுக்கு வரவேண்டிய வட்டி பாக்கிகள் தொடர்பாக பிரச்சனை இருந்தது. இந்த நிலையில் பனு தகைஃப், பனு மக்சூம் ஆகிய 2 கூட்டத்தினர்களுக்கிடையே
தகீப் குலத்தின் பனு அம்ருப்னு உமைர் என்றும் கிளையினரே இங்கு நோக்கம். பனு மக்சூம் குலத்தில் பனு முஹைரா என்னும் கிளையினரே இங்கு நோக்கம். இந்த 2 கூட்டத்தார்களும் வட்டி கொடுக்கல் வாங்கல் செய்து வந்தார்கள். பனு மக்சூம் கூட்டத்தினர்கள் இஸ்லாத்தை தழுவிவிட்டார்கள். இவர்களுக்கு கொடுத்திருந்த வட்டி பாக்கியை பனு தகீப் கூட்டத்தினர்கள் கேட்டார்கள். இவர்கள் அதுவரை இஸ்லாத்தில் இணையவில்லை. எனினும் முஸ்லிம்களோடு சமாதானமாக உறவு கொண்டிருந்தார்கள். ஆனால் நாங்கள் முஸ்லிம்களாகிவிட்டோம், இஸ்லாத்தில் இணைந்த பிறகு திரட்டிய பணத்தை வட்டிக்காக கொடுக்க மாட்டோம் என்று பனு மக்சூம் கூட்டத்தார்கள் கூறிவிட்டார்கள். மக்காவில் இது நடக்கின்றது. அப்பொழுது மக்காவுடைய ஆட்சியாளர்களாக இருந்த உசைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் வழக்கு வந்தது. முஸ்லீம் அல்லாத பனு தகீப் கூட்டத்தார்கள் முஸ்லீம்களான பனு மக்சூம் இடத்தில் பழைய வட்டி பாக்கியை கோர அவர்கள் விலக்கப்பட்ட வட்டியை தரமாட்டோம் என்று வாதிட்டார்கள். மக்காவின் ஆட்சி தலைவர் இது தொடர்பாக முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அப்பொழுது 278வது வசனம் அருளப்பெற்றது. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, நூல் முஸ்னத் அபி அலா இப்னு முந்தா. நீங்கள் உண்மை முஸ்லிம்களாக இருந்தால் வட்டி பாக்கிகளை விட்டுவிடுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். இதன்படி முஸ்லிம்கள் முஸ்லிம் அல்லாதவர்களிடம் வட்டி பாக்கிகளை வாங்கக்கூடாது. அப்படியானால் முஸ்லிம் அல்லாதவர்களும் முஸ்லிம்களிடம் பாக்கிகளை வாங்காமல் இருப்பதே நீதியாகும். ஏனென்றால் இவர்கள் முஸ்லிம்களோடு சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழ்பவர்கள் ஆவார்கள். இதை பற்றி அன்னல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தம்முடைய பேருரையில் தெளிவுபடுத்தினார்கள். அறியாமை காலத்தில் நீங்கள் கொடுத்த வட்டிகள் அனைத்தும் இப்போது கைவிடப்படுகின்றன. உங்களுக்கு மூலதனம் மட்டும் உண்டு. கைவிடப்படும் வட்டி பாக்கிகளில் முதலாவது அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிஃபின் பாக்கிகளே ஆகும். நூல் இப்னு அபி ஹாத்தம். அவ்வாறு நீங்கள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ்விடம் அவனுடைய தூதரிடமும் நீங்கள் போர் செய்கின்றீர்கள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறு செய்யக்கூடியவர்களை பற்றி 279வது வசனம் கடுமையாக எச்சரிக்கை செய்கின்றது. நீங்கள் வட்டியை கைவிட மறுத்தால் அல்லாஹுடனும் அவனுடைய தூதரோடும் போர் செய்ய தயாராகிவிட்டீர்கள் என்று பொருளாகும் என்று அல்லாஹ் கூறுகிறான். அல்லாஹு வரம்புகளுக்கு கட்டுப்படாமல் அவற்றிற்கு விரோதமாக நடப்பதை போர் என்று அல்லாஹ் இங்கே கூறுகிறான். ஏனென்றால் இஸ்லாமிய ஆட்சியில் அல்லாஹுடைய சட்டங்களே அரசின் சட்டங்களாக அமையும். எனவே அரசுக்கு விரோதமாக போர்க்குரல் கொடுக்கப்படுவதாகவே இது கருதப்படும். இத்தனை கடினமான வார்த்தையை கொண்டு வேறு எந்த சட்ட மீறலையும் பற்றி குர்ஆன் கூறவில்லை. இதிலிருந்து வட்டி எவ்வளவு மோசமான பாவம் என்பதை அறியலாம். பழைய வட்டி பாக்கிகளை பெற மாட்டோம் என உறுதி பூண்டால் நீங்கள் கொடுத்த மூலதனம் மட்டும் உங்களுக்கு கிடைக்கும். அசலை விட அதிகமாக வசூலித்து நீங்கள் யாருக்கும் அநீதி இழைக்காதீர்கள். உங்களுடைய அசலை குறைப்பதன் மூலம் உங்களுக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று இந்த வசனம் கூறுகிறது. 280வது வசனத்தில் அசலையும் செலுத்த முடியாமல் பொருளாதார நெருக்கடியில் கடனாளியாக சிக்கியிருந்தால் அவருக்கு வசதி ஏற்படும் வரை நீங்கள் காத்திருங்கள். பழைய வழக்கப்படி தவணையை நீட்டிப்பதற்காக தொகையை அதிகமாக்கி விடாதீர்கள். மனிதாபிமான அடிப்படையில் நடந்து கொள்ளுங்கள். இன்னும் அந்த அசலை கூட வாங்காமல் தர்மமாக விட்டுவிடுவதே மிக மேலானது என்று அல்லாஹ் உணர்த்துகின்றான். இதிலிருந்து கடனாளி கஷ்டப்படும் பொழுது கடனை திரும்ப பெறாமல் விட்டுவிடுவது தர்மமாகும். அதற்கும் அல்லாஹ்விடம் பிரதிபலன் உண்டு என்று தெரிகிறது. இது தொடர்பாக அநேக நபிமொழிகள் இருக்கின்றன. முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹுடைய நிழலை தவிர வேறு நிழல் இல்லாத நாளில் அவனுடைய நிழல் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் கடனாளி கஷ்டப்படும் பொழுது கொஞ்சம் பொறுத்து கொள்ளட்டும் அல்லது கடனையே தள்ளுபடி செய்து விடட்டும். அறிவிப்பவர் அபூ உமாமா ரலியல்லாஹு அன்ஹு, நூல் தபரானி. நபி தோழர் அபூ கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் ஒருவர் கடன் வாங்கியிருந்தார். கடனை திருப்பி கேட்பதற்காக அவரிடம் அபூ கதாதா வரும்பொழுதெல்லாம் அந்த நபர் ஒளிந்து கொள்வார். ஒரு நாள் வீட்டிலிருந்து ஒரு சிறுவன் வெளிப்பட்டான். அவனிடம் அந்த நபரை பற்றி அபூ கதாதா வினவினார்கள். வீட்டில் சாப்பிட்டு கொண்டிருப்பதாக சிறுவன் தெரிவித்தான். உடனே அழைத்தார். நீ வீட்டில் இருப்பது தெரிந்துவிட்டது, வெளியே வா என்று குரல் கொடுத்தார். அந்த மனிதர் வெளியே வந்தார். என்னை கண்டு நீர் ஒளிந்து கொள்ள காரணம் என்ன என்று நபித்தோழர் கேட்டார். அப்பொழுது அவர், நான் கஷ்டப்படுபவன், என்னிடம் ஒன்றும் இல்லை என்று தெரிவித்தார். உண்மையாகவே நீர் கஷ்டப்படுபவர்களா என்று அபூ கதாதா வினவ அந்த நபர் ஆம் என்றார். உடனே நபித்தோழர் அழுதுவிட்டார்.
பிறகு சொன்னார், எவர் கடனாளிக்கு அவகாசம் அளிக்கின்றார்களோ அல்லது கடனை தள்ளுபடி செய்கின்றாரோ அவரே மறுமை நாளில் அர்ஷுடைய நிழலில் இருப்பார் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல நான் கேட்டேன். அர்ஷ் அல்லாஹுடைய சிம்மாசனம். நூல் முஸ்லிம் அஹ்மத். முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு காலத்தில் ஒரு வியாபாரி இருந்தார். அவர் மக்களுக்கு கடன் உதவி செய்து வந்தார். கடனை திருப்பி செலுத்த முடியாமல் எவராவது கஷ்டப்படுவதைக் கண்டால் இவரை விட்டுவிடுங்கள், அல்லாஹ் நம் பாவங்களை மன்னித்து விடுவான் என்று தன் மக்களுக்கு அவர் கூறுவார். அல்லாஹும் அவரது பிழைகளை பொறுத்து கொண்டான். சுப்ஹானல்லாஹ். அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. நூல் புகாரி. அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் தன்னுடைய துஆ வேண்டுதல் ஏற்கப்பட வேண்டும் என்றும் தன் துயரங்கள் நீங்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர் கடனாளியின் கஷ்டத்தை நீக்கட்டும். அறிவிப்பவர் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் அஹ்மத். அடுத்து அல்லாஹ் மறுமை நாளை பற்றி குறிப்பிட்டு அதனை அஞ்சி நடந்து கொள்ளுங்கள் என்று குறிப்பிடுகின்றான். அந்த நாளில் ஒவ்வொருவரின் வினைகளுக்கும் தகுந்த நிறைவான கூலி தரப்படும் என்று 281வது வசனத்தில் அல்லாஹ் கூறியிருக்கின்றான். அந்த நாளில் எவருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்று அல்லாஹ் கூறுகிறான். ஒருவர் புரிந்த நற்செயல்களை குறைத்து காட்டியோ அல்லது பாவங்களை அதிகமாக்கி காட்டியோ எவருக்கும் அநீதி இழைக்கப்பட மாட்டாது என்பது இதன் பொருளாகும். 281வது ஆயத்து திருக்குர்ஆனில் இறுதியாக அருளப்பெற்ற வசனம் என்றும், இந்த வசனம் அருளப்பெற்று பிறகு 9 நாட்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்தார்கள் என்றும் கூறப்பட்டுள்ளது. அறிவிப்பவர் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. நூல் நசாஇ. இப்னு அபி ஹாத்தம். இன்னொரு தகவலின்படி 31 நாட்கள் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. நூல் இப்னு கதீர். அல்ஹம்துலில்லாஹ். இதுவரை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியை பற்றி சொன்ன ஹதீஸ்களையும் அல்லாஹு தஆலா குர்ஆனில் கூறியிருந்த ஆயத்துக்களுடைய பொருளையும் தஃப்சீரையும் விவரமாக பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இனிமேலாவது வட்டி வாங்கி கொண்டிருப்பவர்கள் வாங்காமல் அல்லாஹு தஆலா பாதுகாத்தல் புரிவானாக. நாமும் யாரிடமும் வட்டி கொடுக்காமலும் வட்டி வாங்காமலும் வட்டி பணத்தை சாப்பிடாமலும் அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் கற்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். குர்ஆனை சரியான முறையில் விளங்கி ஓதி அதனுடைய தஃப்சீர் பொருளையும் விளக்கமாக படித்து அதன்படி வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்களை சரியான முறையில் விளக்கத்தை கேட்டு பயன்பெறக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் உடல் ஆரோக்கியத்தையும் உள்ள நலத்தையும் தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு சுன்னத்தான அமலையும் நாம் சரியான முறையில் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்காக எந்த கயிறை எல்லாம் கேட்டார்களோ அந்த அனைத்து நலவுகளையும் நமக்கு தந்தல்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பாவங்களை விட்டு பாதுகாப்பு தேடினார்களோ அந்த தீங்கானதை விட்டு அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். மறுமையில் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருகில் இருந்து அவர்களுடைய சிபாரிசை பெறக்கூடியவர்களில் எங்களையும் ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். மறுமையில் ஹவுதல் கௌதர் என்னும் தண்ணீரை வாங்கி பருகக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேல் அதிகமாக ஸலவாத்து ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம்முடைய ராவுகளுக்கு தந்தருள்வானாக. ஆமீன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹபரை தரிசிக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். ஃபாத்திமா நாயகின் முந்தானை பிடித்து சொர்க்கம் செல்லக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தருள்வானாக. ஆமீன். ஃபாத்திமா நாயகின் வாழ்க்கை முறையை பார்த்து அதன்படி நமது பெண்களுக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. ஆமீன். உலக ஆசைகளை விட்டு பாதுகாப்பானாக. ஆமீன். மறுமையை அதிகமாக நினைக்கக்கூடியவர்களாக நம்மை ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். தொழுகையை உள்ளச்சத்தோடும் பயபக்தியோடும் தொழுகக்கூடியவர்களில் எங்களையும் ஆக்கியல் புரிவாயாக. ஆமீன். திக்ர் செய்யக்கூடிய நாவையும் சுக்குர் செய்யக்கூடிய மனதையும் தந்தல்வானாக. ஆமீன். உணவை ஹலாலானதாக ஆக்கியல் புரிவானாக. ஆமீன். ஹலாலான சம்பாத்தியத்தை தந்தல்வானாக. ஆமீன். வட்டியை விட்டு பாதுகாத்தல் புரிவானாக. ஆமீன். தீனுடைய விஷயங்கள் சரியான முறையில் கற்று அதன்படி அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை தந்தல்வானாக. ஆமீன். நம்மளுடைய குழந்தைகளை தீனுடைய குழந்தைகளாக வளர்த்தக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன்.
அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் சொர்க்கத்தை வாஜிவாக்கி நரகத்தை ஹராமாக்குவானாக, ஹஜ்ஜை நசீபாக்குவானாக. ஆமீன். இதுவரை பொறுமையாக பயான் கேட்டு மற்றும் துஆக்களுக்கு ஆமீன் சொன்ன உங்கள் அனைவருக்கும் அல்லாஹு தாலா அதற்குரிய நட்கூலியை தந்தல்வானாக. ஆமீன். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மஹ்ஃபிரத்துஹு.